அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் 23ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் நாளை நாட்கள் 18க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி கிழக்கு காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை 17க்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திருவண்ணாமலை, விருதுநகர், தென்காசி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, ராணிப்பேட்டை, நீலகிரி, ஈரோடு, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும், குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். இம்மாவட்டங்கள் தவிர்த்து நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும், குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவு தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.